Hello everyone. I'm seeing you after a long time because of some unavoidable circumstances. I was not able to post my videos. Hereafter, it will be regularly posted. Okay. In the previous class, we have seen past continuous tense. In this class, we are going to see future continuous tense. Okay. And in the previous classes, all the classes, when I was taking the other tenses, I gave you a lot of examples using all the pronouns. But now I have reduced giving examples. Okay. I am sure that you have already understood how to use the verb. I will still explain, but the number of examples will be less when you compare it with the previous classes. Okay. Now, the tense that we are going to see today is future continuous tense. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற டென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதற்கு முன்னால் எல்லா டென்ஸுமே நம்ம பார்த்த பொழுது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 6வது டென்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு இல்லை நன்றாகவே புரிந்திருக்கும் எந்தெந்த வெர்பை எந்தெந்த இடத்துல போடுறது, எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் தனியாக ஒரு கிளாஸ் உண்டு. சரிங்களா? இது பேசிக். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி, ப்ராப்பர்லி. ஓகே. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? இதற்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லைங்களா? இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எதில் யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸினுடைய டெஃபினிஷன், விளக்கம் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன். இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். We use this tense to speak about actions that will be in progress in the future. This is one part of the definition. இன்னொரு part of the definition, விளக்கத்தினுடைய இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, also this tense is used to speak about actions that are planned or expected to take place in the future. அப்போ இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை 2 விதமாக அல்லது 2 இடத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம், 2 அர்த்தத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மேலே முதல்ல வாசிச்சோம் பார்த்தீங்களா, we use this tense to speak about actions that will be in progress in the future. That will be in progress. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த செயலை குறிப்பிடுவதற்கு நீங்கள் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்சோ this tense is used to speak about actions that are planned or expected to take place in the future. Also, this tense is used to speak about actions that are planned or expected. எதிர்காலத்தில் ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்தாலோ அல்லது எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலோ அந்த செயலை, அந்த விஷயத்தை
சொல்லுவதற்கு நீங்கள் இந்த டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணணும். இந்த டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அங்கே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த டென்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்னு சொல்லிக்கிட்டே வருவேன். பிகாஸ் ஒரு டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோன்னு சொன்னால் இந்த ஃபார்மில் வந்தால் இது இந்த டென்ஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற விஷயத்தவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனியாக. மோஸ்ட்லி இதை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் வேறு எங்கேயும் இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற விஷயம் யார்கிட்டுமே இருக்காது, யாரும் சொல்ல மாட்டாங்க. மேபி 1 or 2, ஐ டோன்ட் நோ, பட் இருக்காது. ஐ எம் 100% ஷூர் அபவுட் இட். எதற்காக இந்த ஃபார்மேட் நான் முதலே சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது இந்த டென்ஸுனா இப்படித்தான் வரும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஃபுல்லாக ஏற்றிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 சென்டென்ஸ் படிக்கும் பொழுது 4 சென்டென்ஸ்லேயும் ஒவ்வொரு சென்டென்ஸும் என்ன டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஒன்று, நீங்கள் புத்தகத்தில் படிக்கக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸை நான் நடத்தி இருக்கிற இந்த கிராமரோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லலாம், இது இந்த ஃபார்மெட்டில் வருது, இது இந்த டென்ஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியும். அது ஆல்ரெடி நீங்கள் தரோவாக படித்து இந்த ஃபார்மெட் உங்கள் மனசுக்குள்ளே போயிருந்துன்னு சொன்னால் நீங்கள் புத்தகத்தில் படிக்க உங்களுக்கு டென்ஸை கரெக்டாக சொல்ல முடியும். மிகச்சரியாக அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது, ஆங்கில புத்தகத்தில் அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஆங்கில புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குது, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மிகச்சரியாக புரிந்து கொள்ள இந்த ஃபார்மெட் உதவும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஒரு கதை புத்தகம், எந்த விதமான கதை புத்தகம் படித்தாலும் சரி, அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அந்த டென்ஸ் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா, அந்த ஃபார்மேட் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா, அந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறத மிக மிக சரியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக இந்த ஃபார்மேட் கொடுக்குறது. ஓகேங்களா? சரி, இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரெசன்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம், பாஸ்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம், ஃபியூச்சர் டென்ஸ் முடிச்சிட்டோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிச்சிட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிச்சு இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்திருக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நான் என்ன சொன்னேன், முதல்ல அந்த மெயின் வெர்பல் இருக்கக்கூடிய 5 ஃபார்ம். ஃபஸ்ட்டு 2 ப்ரெசன்ட் டென்ஸ், பேசிக் ஃபார்ம் அல்லது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் சிங்குலர். இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் குறிக்கக்கூடியது, அதனால் அது 1ன்னு வச்சுக்கலாம். 2வது பாஸ்ட் டென்ஸ், 3வது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 4வது லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த 2 ஃபார்மை யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்னு சொன்னால் 2வது வரக்கூடிய ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கும் பொழுது தான் அந்த எதிர்காலத்தை குறிப்பதற்காக ஒரு ஹெல்ப், ஒரு உதவி தேவை. இது எதிர்காலம்னு சொல்லணும்னு சொன்னால் அதை குறிப்பதற்கு ஒரு வார்த்தையின் உதவி தேவை. அதுதான் ஆக்சிலரி வெர்புன்னு சொன்னேன். அந்த ஆக்சிலரி வெர்பில் வரக்கூடிய வில்லும் ஷெல்லும் எதிர்காலத்தை குறிப்பதற்காக நம்ம உபயோகப்படுத்தியிருக்கிறோம் ஃபியூச்சர் டென்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம எப்படி எழுதுறது, எப்படி சொல்கிறதுனா அதற்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படுகிறது. அதுக்கு தான் என்ன பண்ணோம், பி ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும் பொழுது பி ஃபார்ம் வெர்பில் ஆம், ஈஸ், ஆர் 3 யூஸ் பண்ணி கூடவே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்பை யூஸ் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், வாஸ், வேர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்பை யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மெட்டு, டக்குன்னு. அப்போ ஆம் கோயிங், ஈஸ் கோயிங், ஆர் கோயிங்னு வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாஸ் கோயிங், வேர் கோயிங்னு வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். The first one am, is, or is present continuous tense, and was, were present participle past continuous tense. இப்போ நம்ம பார்க்குறது future continuous tense. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிட்டோம் வெர்பில், செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிட்டோம், 4வது ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபியூச்சர் டென்ஸை குறிப்பதற்காக
will அல்லது shall யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது அதற்குண்டான ஃபார்மெட் என்னன்னு கேட்டிங்கன்னா will, shall ப்ளஸ் be. இந்த be-யை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். be form verb அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன எடுங்கன்னா அந்த be-யும் சேர்ந்து தான் ஒரு verb. அந்த be-யை அடிப்படையாக கொண்டு தான் மிச்சம் அந்த am, is, are, was, were, being, been எல்லாம் வர்றது. இந்த be அதனுடைய அடிப்படை. ஸோ இது வரைக்கும் நம்ம be யூஸ் பண்ணல, இப்போ தான் நம்ம இந்த be யூஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்பொழுது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, will, shall ப்ளஸ் be ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஃபார்மெட்டில் வந்ததுன்னு சொன்னால் இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கிளியர்? இப்போ இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் we use this tense to speak about actions that will be in progress in the future. அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணான்னு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் இது. I will be traveling to Mumbai tomorrow. நான் நாளைக்கு மும்பைக்கு பயணப்பட்டு கொண்டிருப்பேன். டிராவல்னா பயணம் இல்லைங்களா? பயணப்பட்டு கொண்டிருப்பேன். கிளியர்? இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் ட்ரெயினில் உட்காந்துருப்பேன், ட்ரெயின் போயிட்டு இருக்கும், ட்ரெயினோட சேர்ந்து நானும் பயணப்பட்டு கொண்டு இருப்பேன். கோயம்புத்தூரில் ட்ரெயின் ஏறினா மும்பைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், போய்கொண்டு இருக்கிறேன், அதாவது பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? இப்போ I will be traveling to Mumbai tomorrow அப்படிங்கிறதுல வெர்ப் எதுங்க? traveling. வெர்பு என்ன டைப்பில் வரணும்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் வரணும். traveling, பயணப்பட்டு கொண்டு, ஐஎன்ஜினா கொண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ யார் பயணப்பட்டு கொண்டிருப்பார்கள்? நான், ஐ. அப்போ பயணப்பட்டு கொண்டிருப்பேன்னு சொன்னது என்ன டென்ஸு? ஃபியூச்சர் டென்ஸு, will. அப்போ இந்த பயணப்பட்டு கொண்டு இருப்பேன், இருப்பேன்ல அந்த இருப்பேன்கிற ஃபியூச்சருக்கு தான் will. அந்த இரு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பதற்கு be. அப்போ I will be traveling to Mumbai tomorrow. நான் நாளை மும்பைக்கு. இந்த to என்னது? preposition. நீங்க preposition வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இக்கு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு தான் ஆங்கிலத்தில் to. அப்போ மும்பைக்கு தமிழ் எழுதும்போது மும்பைக்குங்கிறது இக்குங்கிறது பின்னால் வரும். என்றைக்குமே ஆங்கிலத்தில் ப்ரிப்போசிஷன் முன்னால் வந்துடும். தமிழில் பின்னால் வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் ஆங்கிலத்தில் முன்னால் வந்துடும். இது ஒரு ரூலாகவே வச்சுக்கோங்க. எல்லா ப்ரிப்போசிஷன் அப்படி தான் வரும். சரிங்களா? அப்போது டு மும்பை, மும்பைக்கு. அப்போ ட்ராவலிங், பயணப்பட்டு கொண்டு. பி, இரு, வில், பேன், இருப்பேன். ஐ வில் பி ட்ராவலிங் டு மும்பை tomorrow. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. செகண்ட் பார்ட், ஆல்சோ திஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்பீக் அபவுட் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் பிளான்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டேக் பிளேஸ் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் திட்டமிட்டபடி ஒரு செயல் இந்த பர்டிகுலர் டைமில் நடந்து கொண்டிருக்கும் என்பதை குறிப்பதற்காகவும் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணினது அல்லது நம்ம எதிர்பார்க்கிறது. அதுக்கு இரண்டாவது எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறோம் பாருங்க. He will be completing. He will be completing his. He will be completing his studies in 2022. இப்போ நம்ம இருக்கிறது 2021. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 ஒருத்தன் காலேஜ் சேர்றான், ஒரு பையன் யூஜி சேர்ந்தா யூஜி படித்து முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். அப்போது 2019 நம்ம வந்து யூஜி சேரும் பொழுது பிளான் பண்ணி சேர்றோம். ஆல்ரெடி தேர் இஸ் அ பிளான். 3 வருஷம் தான் நீங்கள் படிக்க முடியும். ஸோ 2022 நான் என்னுடைய யூஜி படிப்பை படித்து முடித்து கொண்டிருப்பேன். 2022. இந்த படிக்கிற செயல் எப்போ பிளான் பண்ணோம்? 19. முடிக்கிறது எப்போ? 22. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த முன்னமே பிளான் பண்ண அல்லது முன்னமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்தை
நாம் சொல்லுவதும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். அதற்கு உதாரணம் தான் இது. He will be completing his studies in 2022. அவன் அவனுடைய படிப்பை 2022 முடித்து கொண்டு இருப்பான். அவன் completing முடித்து கொண்டு, be இருப்பான், be will be இருப்பான். எதை? his studies அவனுடைய படிப்பை. எப்பொழுது? in 2022. வெரி சிம்பிள். அப்படியே படிச்சுக்குங்க, மனப்பாடம் ஆகிடும். கீழே ஒன்று எழுதியிருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நான் ப்ரோனவுன் எழுதும்போது சொல்லியிருப்பேன், நவுனுங்கிறது பெயர், ப்ரோனவுனுங்கிறது பெயர் சொல்லுக்கு பதிலாக வருவது. அப்போ பெயராக இருந்தாலும் சரி, அது சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வில்லு யூஸ் பண்ணி, வில்லு தான் யூஸ் பண்ண முடியும். வில் அல்லது ஷெல். ஷெல் எப்படி யூஸ் பண்ணுறது நான் பின்னால் சொல்லித்தர்றேன். அப்போ எதிர்காலத்தை குறிப்பதற்கு நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, செயலை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வில் போட்டுக்க வேண்டியதான். ஐ வில், வி வில், யூ வில், he will, she will, it will, they will. Is it clear? எல்லாத்துக்கும் will போட்டுக்க வேண்டியதான். Plus and the be and present participle. Is it clear to you all? I think you have understood what I have taught you today. And we'll see the next tense in the next class. I'm sure that you have understood. Please kindly watch regularly. Hereafter, the videos will be posted very regularly. There won't be any gap in between. There won't be any delays. Okay? So thank you so much for watching this video so patiently. And please watch regularly, not once, twice or thrice or in any number of times till you understand. Watch all my videos and learn to speak good English to start with. Then let's go to better, and at last we will achieve the best English. Thank you. I'll see you in the next class. Bye. Have a nice time.